இது பிடிக்கல எப்படி அடியாடு. வணக்கம். விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக நாங்கள் மகளூர் முனை கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த வேர்மி கம்போஸ்ட் அதற்கான ஒரு இடத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. ஐயா வணக்கம். நாங்கள் ஒரு புதிய ஒரு பசலை திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு யோசிக்கிறோம். அது அண்ணன் உங்களோட இது மகளூர் முனைக்கு பொறுப்பாக இருக்கிற இவர் தான் அண்ணன் உத்தம அண்ணன். அப்போ உங்களோட இதில் நாங்கள் ஒரு அந்த ஒரு செட் ஒன்று போட்டு மாடு எத்தனை இருக்காண்ணே? மூன்று இருக்கு. வேறு எஞ்சால் எத்தனை எவ்வளோ மாடு வளர்ப்பாங்க? பக்கத்தில் இல்லை எத்தனை இருக்கு? 4-5 மாடு. அப்போ தொடர்ந்து அந்த எரிக்கல் எடுக்கலாமே. இல்லை நாங்கள் என்னெண்டா ஒரு தொடர் வருமானம் ஒன்று செயல்பாடு செய்யணும். அந்த வீட்டை எடுங்க இப்படி நேரம் மற்ற மாதிரி பிடிச்சிங்க. அந்த நேரா இதான் அவர் வாழ்கிற இந்த வீடு. சரியில்லை நீங்கள் இதை வணக்கம். அந்த ஐயாட வீடு தான். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். அவர் ஒரு சிறந்த முயற்சியாளர். இங்கே அந்த கொச்சி தோட்டங்கள் செய்கிறார். மகளூர் முனை பிரதேசம் ஒரு விவசாயத்துக்குரிய சூழல் காணப்படுது. இதில் எத்தனை கோழி ஐயா நிற்குது? என்ன முட்டைக்கோழி? நாட்டுக்கோழி. என்ன இவரை ஏன் தனியாக வச்சுருக்குறீங்க? சேவல் கொத்துராக்கள் என்ன? ஆஹா, இதுக்குள்ளே எத்தனை நிற்குது தெரியுது? இல்லை 8 நிற்குதா? நாட்டுக்கோழி தானேயா? நாட்டுக்கோழி மிஷின்ல பறிச்ச கொஞ்சம் இல்லை, அடை வச்சு அதான். முட்டை எவ்வளோ கொடுக்குறேன் நீங்கள்? எடுக்கிறா. இதில் 2 மாடு நிற்குதுன்னு. அப்போ இதில் எங்களுக்கு ஒரு இது மாதிரி பெரிய ஒரு செட் அடித்து தொட்டி கட்டி அப்படி செய்கிறதுக்குரிய அனுமதி கிடைக்குமா உங்களுக்கு? தருவீங்களா? செய்யலாமா? இடம் இருக்கு தானே, அப்படி செய்வோம்மா. மாடு என்ன கோவப்படுற போல? அப்போ நீங்கள் இடம் தருவீங்க, அதில் நிறைய வருமானம் வரும் ஐயா. அப்போ நாங்கள் நல்ல ஒரு இடம் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் அந்த சாணம் புழுக்கள் எல்லாம் அலைவீங்களா? அது ஒரு ஆப்பிரிக்கன் புழு உண்டு. அந்த புழுவை சாணத்துக்குள்ளே விட்ட உடனே அந்த சாணத்தை அது சாப்பிடும். பாட்டாவோட அந்த புழுக்கள் அந்த சாணத்தை சாப்பிட்டு அது ஒரு பசலையாகும். அதுக்கு ஒரு சின்ன மெஷின் மாதிரி ஒன்று தருவாங்க. அதில் சுற்றினோடனே அது பசலையாகும். அந்த பசலை பார்த்தீங்கன்னா அது பிளாக் கோல்டுன்னு சொல்கிறது, கருப்பு தங்கம். அது இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. ஆனால் அது நீங்கள் இப்போ இந்த கொச்சிக்கு போட்டால் கூட இது இப்போ நீங்கள் இதில் ஒரு 100 கொச்சி ஆயிரம்னா அது 300 ஆயிடலாம். அப்படி ஒரு அதிசயமான பசலை. அது இந்தியாவில் இப்போ தான் அறிமுகமாகி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுறாங்க. சரி, என்ன நடந்த ஐயா? வளர்ச்சி இல்லை. ஆனால் அந்த பசலை ஒரு வித்தியாசமாக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அது நாங்கள் அதுக்குரிய ஒழுங்கு உங்களுக்கு செய்கிறோம். அப்போ நாங்கள் அந்த இடங்களுக்குள்ளே அந்த இதை அடிக்கலாமே. உங்களோட ஏரியா பிஹெச்ஏ யார்? அவர்கிட்ட நாங்கள் அப்ரூவல் எல்லாம் எடுத்து தருவோம். அதுக்குள்ளே அப்படியே அந்த செட்டு அடிக்கலாமே. சரி ஐயா, உண்மை சந்தோஷமாக இருக்குது. இந்த தோட்ட ஏரியாக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் சரி. சோழன் இப்போ எடுக்கக்கூடிய